கோவையில் கல்லூரி மாணவியை தாக்கிய வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே மாணவி தன்னை காதலிக்க சொல்லி வற்புறுத்தியதாக சூர்யா என்ற இளைஞர் வெளியிட்டுள்ள வீடியோ திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதல் சம்பவத்தில் உண்மையில் நடந்தது என்ன? ஒன்னாதான் என்னை வாண்டடாக கூப்பிட்டு லவ் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு எவிடன்ஸ் வேணால் என்கிட்ட இருக்குது. அவங்க கால் பண்ண ஹிஸ்ட்ரி இருக்குது, அவங்களோட எடுத்த பழைய ஃபோட்டோஸ் இருக்குது, அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ண எல்லாமே இருக்குது. அவங்க வீடியோ அழுதுட்டு எனக்கு இல்லைன்னா செத்து போயிடுவேன், அந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ண வீடியோலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். கோவை மாவட்டம் வழுக்குப்பாறை பகுதியைச் சேர்ந்தவர்கள் சிவகுமார், கல்பனா தம்பதி. இவர்களது 19 வயது மகள் தனியார் கல்லூரியில் பொறியியல் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். மாணவி கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு வந்தபொழுது அவருக்கு அறிமுகமான சூர்யா என்ற இளைஞர் மாணவியின் ஐடி கார்டை பிடுங்கி அவரை தாக்கியுள்ளார். இது குறித்து அறிந்த மாணவியின் தந்தை சூர்யாவை இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளார். இதில் தலையில் காயமடைந்த சூர்யா கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சூர்யா தாக்கப்பட்டதை அறிந்த அவரது நண்பர்களும் உறவினர்களும் மாணவியின் தந்தை சிவகுமார் வீட்டிற்கு சென்று கதவை உடைத்து வீட்டில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்துள்ளனர். இது குறித்து சிவகுமார் மதுக்கரை காவல் நிலையத்தில் சூர்யா, நரேந்திரன், மணியரசு மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய சிலர் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து வீட்டில் இருந்த பொருட்களை சேதப்படுத்தியதுடன் பீரோவில் வைத்திருந்த 1,50,000 ரொக்கப்பணம் மற்றும் சுமார் 2 கிராம் எடையுள்ள தங்க கம்மலை எடுத்துச் சென்றதாக புகார் அளித்தார். இது குறித்து விசாரணை மேற்கொண்ட மதுக்கரை காவல் நிலைய போலீசார் இவ்வழக்கில் தொடர்புடைய மணியரசு, சந்துரு, சபரி ஆகிய 3 கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய பிற நபர்களை கைது செய்வதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டு தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மீது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், மிரட்டல், தாக்குதல், அத்துமீறி நுழைதல், சொத்து சேதம் மற்றும் கொள்ளை போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மாணவியின் தந்தை சிவகுமார் தாக்கியதில் கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இளைஞர் சூர்யா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் தானும் அந்த 19 வயது மாணவியும் காதலித்து வந்ததாகவும் அது மாணவியின் பெற்றோருக்கு தெரிந்த நிலையில் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அதன் பின்னர் மாணவியுடன் பேசுவதை தான் நிறுத்தி கொண்டதாக கூறியுள்ளார். ஆனாலும் அந்த மாணவி தொடர்ந்து தனக்கு போன் செய்து வந்ததாகவும் சம்பவத்தன்று மாணவி தன்னை காதலிக்குமாறு கூறிய நிலையில் அதை தான் மறுத்ததால் அவர் அழுது கொண்டே வீட்டிற்கு சென்றதாக தெரிவித்துள்ளார். அதை பார்த்த அவரது தந்தை சிவகுமார் தவறுதலாக புரிந்து கொண்டு இரும்பு கம்பியால் தன்னை தாக்கிவிட்டதாகவும் இளைஞர் சூர்யா வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாணவியுடன் இருக்கும் புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ள அவர் தன் மீது எந்த தவறும் இல்லை என்றும் கூறியுள்ளார். தனது தந்தை மற்றும் நண்பர்கள் மாணவியின் வீட்டில் பணம் மற்றும் நகையை திருடியதாக சொல்வது பொய் என்றும் சூர்யா தெரிவித்திருக்கிறார். ஒன்னாதான் என்னை வாண்டடாக கூப்பிட்டு லவ் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு எவிடன்ஸ் வேணால் என்கிட்ட இருக்குது. அவங்க கால் பண்ண ஹிஸ்ட்ரி இருக்குது, அவங்களோட எடுத்த பழைய ஃபோட்டோஸ் இருக்குது, அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ண எல்லாமே இருக்குது. அவங்க வீடியோ அழுதுட்டு நீங்கள் இல்லைன்னா செத்து போயிடுவேன், அந்த மாதிரி என்ன பிளாக்மெயில் பண்ண வீடியோலாம் என்கிட்ட இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பொய்யான நியூஸ்லாம் பரப்பிட்டு இருக்காரு. கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சூர்யா தன்னை தாக்கியது தொடர்பாக மதுக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் அதை ஏற்க மறுப்பதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இது குறித்து புகார் அளிக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.